ஒன் இந்தியா அவுட் நேயர்கள் அனைவருக்கும் அதனோட வணக்கம். சிஎஸ்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். டிஜே பிராவோ த சாம்பியன், சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் மாடர்ன் டே கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்குடா மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு சிஎஸ்கேக்கு ஆல்ரவுண்டர்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு அல்பிமார்கள் இருந்தார், ஒரு ஜடேஜா இப்போ வரை இருக்கிறாப்புல. அப்படின்றப்ப வந்து டிஜே பிராவோ என்றைக்குமே வந்து சிஎஸ்கேவோட ஒரு ஆஸ்தான ஒரு ஆல்ரவுண்டர் தான். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வந்தது தான் டிஜே பிராவோ வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். சாம்பியன் கோஸ் டு சாம்பியன்ஸ் டீம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கேப்ஷன் நல்லா இருந்துச்சு சீரியஸ்லி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சதான் டிஜே பிராவோ வந்து கேகேஆருக்கு வந்து மென்டாரா வந்து போயிருக்கிறாரு. கௌதம் கம்பீரோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காரணம் வந்து அவர் ஆல்ரெடி வந்து டொபாகோ நைட் ரைடர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்றாங்க, அபுதாபிக்கு நைட் ரைடர்ஸ் டீம்னு சொல்லிட்டு விளாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீமுக்கு நைட் ரைடர்ஸ் ரிலேட்டடாக விளாட்றதுனால ஸோ மேபி ஒரு சின்ன அப்ரோச் இருக்கலாம். ஷாருக் கான் வந்து வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், இல்லை கம்பீரும் வந்து நீங்கள் வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து மேக்ஸிமம் டிஜே பிராவோ வந்து அவர் விருப்பப்படி தான் போயிருந்திருக்கணும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆனால் இதில் என்ன சிஎஸ்கேக்கு நிறைய அடி வாங்கும் கண்டிப்பாக. ஏன்னா கடைசி வருஷம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் சூப்பராக இருந்தது. என்னன்னா குவாலிஃபை ஆகலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முந்தின வருஷமுமே குவாலிஃபை ஆனாங்கல்ல, அப்போயும் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ நல்லா இல்லாத போதுமே வந்து எதெல்லாம் எடுத்துக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் படி 2023 வந்து எனக்கு வந்து பத்திரினா மட்டும் தான் தனியாக தெரிஞ்சாப்புல. ஒரு ஜடேஜா ஓகே நல்லா தெரிஞ்சாப்புல, அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே ஒரு ஓரளவு ஓகே. அப்படின்னா 2024 வந்து பத்திரனா ஸ்டாண்டர்டும் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் நம்ம துஷார் தேஷ்பாண்டேவும் ஸ்டாண்டர்டும் பயங்கரமாக இருந்தது. தீபக் சகரில் அவரை விட்டுருவோம். ஜடேஜாவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் ஆனால் ஓகே ஃபைன், ஓரளவு டீசெண்டாக இருந்தது. அப்படின்றப்ப வந்து நடுவில் சிமர்ஜித் சிங் அவருமே வந்து பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தார் கடைசி 2-3 மேட்ச்சில். அகேன்ஸ்ட் பஞ்சாப் தரம்ஷாலாவில் வந்து பொழந்து கட்டினாப்புல மாதிரி. அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இந்த தடவை சிஎஸ்கே யாரை வந்து கோச்சாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டீமில் இதுக்கு முன்னாடி விளையாண்டவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபேவரட்ஸாக அமைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட் அப்படின்னா 2 பேரை சொல்லலாம். அல்பிமார்கள், அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிபதி பாலாஜி வந்து ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளாண்டுருக்காப்புல. ஒரு குட் பவுலர் தான், சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் ஒன்றுமே மாற்று கருத்தே கிடையாது. கண்டிஷன்ஸ் பற்றியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பற்றியும் வந்து பல காலமாக தெரிஞ்சவர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அல்பிமார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காகவே விளையாண்டு ஒரு சூப்பரான அவருமே ஒன் ஆஃப் ஒர்த்தியஸ்ட் ஆல்ரவுண்டர் தான், அதுலேயுமே குறை கிடையாது. பட் ஆனால் டிஜே பிராவோ லெவலுக்கு யாராவது ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா வந்து அதில் ஒரு 3 பேர் ஆப்ஷனில் வந்து நான் இவங்கள சொல்லிட்டேன். பட் இன்னும் 2 பேர் ஒரு ஆப்ஷனில் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான். என்னோட ப்ரிடிக்ஷன் படி நான் சொல்கிறேன், சும்மா ஒரு கெஸ்ட் தான். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பரத் அருணுக்கு போகலாங்க, நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர். ஏன்னா இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு கொஞ்சம் டம்மின்னு சொல்லக்கூடாது, இருந்தால் சொல்லித்தான் எந்த அளவுக்கு டம்மியாக இருந்ததோ விராட் கோலி கேப்டன்சியில், அதுக்கு அடுத்து ரவி சாஸ்திரியோட ஹெட் கோச்சில், அதுக்கப்புறம் வந்து பரத் அருண், ஸ்ரீதர் இவங்களோட ஒரு பயங்கரமான அந்த கூட்டணியில் வந்து வேற லெவலுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எடுத்துகிட்டு போச்சு. முக்கியமாக அந்த இடத்துல வந்து ஒரு முகமது ஷமியா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு இஷாந்த் சர்மாவாக இருக்கட்டும், அவங்க 2 பேரோட பெஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில். 2016, 17, 18 வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் சும்மா அப்படி இருந்தது. ஜஸ்பிரீத் பும்ராவும் சேர்ந்துட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு பரத் அருண் வந்து 2021 T20 உலக கோப்பை வரைக்குமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சா வந்து கண்டினியூ பண்ணாப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு போகலாம். பவுலிங் கோச்சா ஃபீல்டிங் கோச்சா வந்து நீங்கள் தாராளமாக ஸ்ரீதரையும் கூட கூட்டிட்டு போகலாம். மனுஷன் வந்து வேற லெவலில் வந்து ஒரு எப்படி சொல்ல அனலிசிஸ்ட்டு, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லிப் ஃபீல்டர் கூட தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ திலீப் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபீல்டிங் கோச் நல்லா தான் பண்ணுறாரு. பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஸ்ரீதர் இப்போ இல்லை இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதரையும் பரத் அருணோட காம்போவையும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் எய்ம் பண்ணாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும்ன்றதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது உண்மையிலே காம்போ. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்தடுத்து வர்றதில் வந்து இந்த தமிழ்நாடு பிளேயர்கள் வந்து இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கிறதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்னா அந்த வருத்தம் வந்து ஒரு மென்டார்ஷிப்பாகவும் இல்லாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான், லசித் மலிங்காவை எதுக்கடா சொல்கிறேன் அப்படின்னா அவரை மாதிரி ஒரு டெத்தில் போகிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்கறது ரொம்ப ரேரு. முக்கியமாக வந்து பத்திரனாவோட பவுலிங் காம்போவும் அது மட்டும் இல்லாமல் மலிங்காவோட ஐடியாவும் வந்து ஒன்றா இணைஞ்சது அப்படின்னா பத்திரனா வேறு லெவலில் வந்து எமர்ஜ் ஆவார். முக்கியமாக வந்து டிஜே பிராவோட தலைமையில் வந்து டெத்தில் வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் துஷார் தேஷ்பாண்டேவோட டெத்து பவுலிங் ஸ்பெல்லுமே வந்து ஸ்ட்ராங்கானது போன வருஷம் பார்த்தோம். முக்கியமாக அவருமே வந்து லீடிங் விக்கெட் டேக்கர், ஒன் ஆஃப் லீடிங் விக்கெட் டேக்கரில் இருந்தார். ஷர்துல் தாக்கூர் வேறு இருக்கார்.
இருக்காரு, யாரும் மறந்துட வேணாம். பட் ஆனால் இடத்துல விட்டுருவாங்க, அதை நம்ம உண்மைதான். பட் இருந்தாலுமே வந்து இருந்தாரு அப்படின்னா பவுலிங் யூனிட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் பெஸ்டஸ்ட் கோச்சஸ் அப்படின்னு சொல்ற இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல. லசித் மலிங்கா வந்து பிரான்சைஸ் கிரிக்கெட் பயங்கரமா பண்ணியிருக்காப்ல, மும்பை இந்தியன்ஸ்க்காக நிறையா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து போனா நல்லா இருக்கும். அனில் கும்ப்ளே வந்து வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே வந்து என்ன சொல்றது, பஞ்சாபுக்கு என்ன நடந்துன்றதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் அந்த டீம் ஃபார்மேஷன் அது வேற விஷயம். பட் இருந்தாலும் கோச்ன்றது வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஸ்பின்ல வேற லெவலுக்கு வந்து கொஞ்சம் கிளிக் ஆச்சு. அனில் கும்ப்ளே கோச்சா இருந்தபோது ஸ்பின்ல வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. பட் மற்றபடி எனக்கு ஒரு ஹாப்பியஸ்டான இது என்னன்னா, இவங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றேன். பார்க்கலாம் யார் யார் வர போறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு யார் இதுல வருவாங்கன்னு தோணுது அப்படின்றது தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை என்னோட லிஸ்ட்டில் தான் உங்கள் லிஸ்ட்டில் தான், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டும் நோட் பண்ணப்பட்டு தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then வணக்கம்.